ஓகே சார். லாஸ்ட் செஷனில் டிரான்சிஸ்டர் ஆஸ் அ சுவிட்ச் பார்த்தோம். கட் ஆஃப் ரீஜியனில் ஓப்பன் சுவிட்சாகவும் சேச்சுரேட் ரீஜியனில் க்ளோஸ் சுவிட்சாகவும் இருக்குன்னு சொன்னோம். டிரான்சிஸ்டரோட முக்கியமான யூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிரான்சிஸ்டர் ஆக்ட் ஆஸ் அ ஆம்பிளிஃபையர். ஓகேங்களா, இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். நாட் அ வெரி இம்பார்ட்டன்ட். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அழகாக படிச்சிடலாம் கதை மாதிரி. ஜஸ்ட்டு டயக்ராம் மட்டும் போட்டால் போதும்டா. ஆம்பிளிஃபையர்னால் பேர்லேயே இருக்கு பாருங்கள். இப்போ என்ன பண்ணுவோம், ஆம்பிளிஃபை த சிக்னல் ஸ்ட்ரென்த்து. நம்ம சிக்னல்னால் நம்ம வோல்டேஜாகவும் சொல்லலாம், கரண்டாகவும் சொல்லலாம், நம்ம பேசக்கூடிய ஆடியோவும் சொல்லலாம். ஸோ ஒரு சிக்னல் இப்போ நான் மைக்கில் பேசணுன்னா சவுண்டு லவுடாக கேட்கும்ல. நான் பேசுனா 10 பேர் தான் கேட்கும். மைக்கில் பேசுனா 1,00,000 பேர் கூட கேட்கலாம். அப்போ அதை ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கக்கூடிய பேர் தான் ஆம்பிளிஃபையர். ஸோ அப்போ வீக் சிக்னலை நம்ம என்ன பண்ண போகிறோம், அதோடய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணோம்னா அது பேர் ஆம்பிளிஃபிகேஷன். 223 பக்கம் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் எழுதிங்க. ஆம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா என்ன, 2 மார்க்கில் கூட கேட்கலாம். இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் இன்க்ரீஸிங் த சிக்னல் ஸ்ட்ரென்த், அதாவது இன்க்ரீஸிங் த ஆம்பிளிட்யூட். இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இதுதான் சிக்னல், நான் பேசக்கூடிய சிக்னல்னு எடுத்துப்போம். ஒரு கரண்ட் சிக்னலு. இதை நம்ம இன்புட்டாக கொடுத்தோம்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அதோடய சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகும். இதை போட்டோம்னா, ஸோ இதுதான், இது வந்து இன்புட்டு, இது வந்து அவுட்புட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்னலோட ஸ்ட்ரென்த்தை, தட் மீன் ஆம்பிளிட்யூட் அதிகப்படுத்துகிறது தான் டிரான்சிஸ்டர். இப்போ அதுக்கான சர்க்கியூட்டை மட்டும் எப்படி வரையணும்னு பார்த்தீங்க. மற்றபடி இது ஜஸ்ட் அப்படியே மெமரைஸ் பண்ண வேண்டியதான். அவன் எப்படி நடக்குதுங்கலாம் சொல்ல, ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க இப்படி தான் அப்படின்ட்டு. அதனால் அந்த சர்க்கியூட் எப்படி வரையணும்னு பார்த்துங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் சர்க்கியூட் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா டிரான்சிஸ்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நடுவில் டிரான்சிஸ்டர் போகணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா, எமிட்டரு நடுவில் பேஸ் இருக்கும், இங்கே கலெக்டர் இருக்கும். இப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா இடத்துலையும் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணுறாங்க. இங்கே கலெக்டரில் ஒரு ரெசிஸ்டர் இருக்கும், எமிட்டரில் ஒரு ரெசிஸ்டரு, அதோட ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இப்படி கனெக்ட் பண்ணுறாங்க. டயக்ராம் எப்படி வரையாங்க அதை பாருங்கம்மா. அதுக்கப்புறம் உள்ளேயும் ரெசிஸ்டரு, அங்கே 2 ரெசிஸ்டர் போடுறாங்க. சீரியஸில் போட்டால் வேல்யூ ஆட் ஆகும்ல. இப்போ இன்னும் ஹை ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த படத்தை மட்டும் போட்டால் போதும், அதுக்கப்புறம் அதில் ஒன்றும் கிடையாது. ஸோ உள்ளே ஒரு கெப்பாசிட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது இங்கே தான் இன்புட்டாக நம்ம கொடுக்க போகிறோம். Vin. ஓகேங்களா, இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. கடைசியாக இந்த கெப்பாசிட்டன்ஸ்க்கு அக்ராஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே தான் அவுட்புட் எடுக்க போகிறோம். இது Vin, இது V அவுட். ஓகேவா, இது என்ன மோட்லமாக இருக்குது, காமன் பேஸா காமன் எமிட்டரா? காமன் எமிட்டர். எமிட்டர் காமனாக இருக்குது. லெஃப்ட் சைடு உள்ளது இன்புட்னு எடுத்துக்கிறோம், ரைட் சைடு உள்ளது அவுட்புட்டு. ரெண்டுத்துக்கு காமனாக வந்து எமிட்டர் மோட் இருக்குது. ஓகேங்களா, இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, ஆம்பிளிஃபையர்னு ஒன்றும் கிடையாது, ஒரு டிரான்சிஸ்டர், அதோட அலைடு காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ உள்ளே வந்து ரெசிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம் முன்னாடியே, R1 R2. ஸோ இந்த மாதிரி 2 ரெசிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம். நம்ம சிக்னலை பியூராக ஏசி சிக்னல் உள்ள அனுப்புறதுக்காக, நம்ம ஏன்னா நாய்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணி அனுப்புறதுக்காக இங்கே ஒரு கெப்பாசிட்டன்ஸ் வச்சுருக்கோம். இது வந்து ஃபில்டர் கெப்பாசிட்டன்ஸு. நம்ம ஜஸ்ட்டு ஏசி சிக்னல் மட்டும் உள்ளே அனுப்புவோம். அப்போ R1 R2 வழியால் கரெக்டான வீக் சிக்னலாக நம்ம உள்ளே அனுப்புகிறோம், பேஸுக்குள்ளே போகுது. அப்போ டேரெக்ஷனாக கரண்டையும் போட்டுக்கிறோம். அப்புறம் இங்கே அவுட்புட் ஒர்க் ஆகிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே ஒரு பவர் சப்ளை ஏதாவது ப்ளஸ் VCCன்னு போட்டுருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கிறோம். எமிட்டருக்கு அக்ராஸாக REன்னு ஒன்று போட்டுருக்கோம். இங்கே ஒரு கெப்பாசிட்டன்ஸை நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். இந்த சர்க்கியூட்டுக்கு பேர் டேங்க் சர்க்கியூட்டுப்பா. ஏன்னா ஒரு தண்ணி தொட்டி மாதிரி இருக்குல்ல, இது பேர் டேங்க் சர்க்கியூட்டு. இது ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்துங்களா இருக்குங்களா. அப்போ எமிட்டர்லேருந்து சிக்னல் என்ன பண்ணுவோம், அழகாக வெளியில் வந்து இங்கே அவுட்புட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா, நம்ம உள்ளே கொடுக்கக்கூடியது எங்கே போகுது பாருங்கள், பேஸுக்குள்ளே தான் நம்ம கொடுக்க போகிறோம். பேஸுக்கும் எமிட்டருக்கும் அக்ராஸாக கொடுக்குறோம். அது இது லோ ரெசிஸ்டன்ஸ் ரியாக்டன்ஸாக ஆக்ட் ஆகுதான். அப்போ இது வழியால் சிக்னல் இங்கே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து எங்கே ரிசீவ் ஆகும்னா கலெக்டர்லேயும் ரிசீவ் ஆகும். இதுக்கு அக்ராஸாக, ஓகேவா, எமிட்டர் வழியால் கலெக்டருக்கு வரும். இப்போ இதுக்கு அக்ராஸாக வருது அப்படிங்கிறோம். இப்போ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது RC, இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, இதுக்கு பேர் CCன்னு போட்டிருக்காங்க. இது பேர் கப்ளிங் கெப்பாசிட்டன்ஸாக. ஏன்னா இப்போ நான் ஒரு இப்போ ஒரு ஒர்க்கு கொடுக்குறோம், ஒருத்தவங்க செய்கிற விட 3 பேர் 4 பேர் சேர்ந்து செஞ்சால் ஈஸியாக இருக்கும்ல. அப்போ இதே மாதிரி இன்னொரு சர்க்கியூட்டை நீ கனெக்ட் பண்ணணும்னா இந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும். இந்த கெப்பாசிட்டி மேலே இந்த கெப்பாசிட்டி வச்சுருக்கோம், இதில் நீ கனெக்ட் பண்ணணும். அடுத்து இன்னொன்று, இந்த மாதிரி மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணலாம்.
இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர் தான் இது. இந்த மாதிரி வச்சோன்னா அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகி கிடைக்காது. உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இப்படி சிங்கிள் ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னும் அட்வான்ஸாக போகும்போது மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர், இந்த கெப்பாசிட்டரோட இதே மாதிரி இன்னொரு டயக்ராம் சேர்க்குறோம். கடைசியாக அவுட்புட் எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ இது காமன் பேஸ் மூலம் இருக்குது. இப்போ நம்ம வந்து இன்புட் கரண்ட் ஐபியை கொடுப்போம். நம்மளுக்கு அவுட்புட் கரண்ட் யாருமா அதில்? இன்புட் ஐபி, அவுட்புட்டு ஐசி. இப்போ இதோட கரண்ட் கெயின் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். கரண்ட் கெயினோட ஃபார்முலா என்னம்மா? பீட்டா ஈக்குவல் டு ஐசி பை ஐபி. வெரி குட். அவுட்புட் பை இன்புட்டா? ஐசி பை ஐபி. இப்போ நம்ம உள்ளே கொடுக்குறது ஐபி, நம்மளுக்கு அதாவது ஆக்சுவலி எமிட்டர் வழியால் வருது, பேஸு அண்ட் கலெக்டர் அப்படி போகும் தான் நம்ம பார்த்துருக்கோம். நம்மளுக்கு அவுட்புட் பார்க்க வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் கரண்ட் தான். அப்போ கலெக்டர் கரண்ட் பை பேஸ் கரண்ட் இதுதான் இன்புட்டு. இப்போ நம்மளுக்கு அவுட்புட் கரண்ட் கிடைக்க போதில் ஐசி, அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா பீட்டா டைம்ஸ் ஐபி. ஐசியோட வேல்யூ வந்து பீட்டா டைம்ஸ் ஐபி. இப்போ நம்ம ஐபின்னு கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்துக்கூடிய டிரான்சிஸ்டரோட வேல்யூ பீட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு 50லேருந்து 200 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 200 இருக்குன்னா அப்போ வரக்கூடிய கரண்ட் எப்படி இருக்கும்? 200 மடங்கு அதிகமாக கிடைக்கும். அவ்வளோதான். இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷனாக சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு அவுட்புட் இங்கே இன்புட் சிக்னல் இங்கே கொடுக்க போகிறோம். வி இன்னு எதுக்கு கொடுக்குறோம்? பேஸுக்கும் எமிட்டர் நடுவில் நம்ம கொடுக்குறோம். நம்மளுக்கு அவுட்புட் எங்கே கிடைக்க போகுது? கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜுக்கு அக்ராஸாக நமக்கு கிடைக்க போகுது. இப்போ கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஃபார்முலா என்ன சார்? விசிஇ. இங்கே ஆக்சுவலி நம்ம எந்த வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம்? விசிசி அப்ளை பண்ணுறோம். நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் விசிசி. இப்போ வந்து இங்கே கலெக்டர் கரண்ட் வரதுனால இங்கே ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஆகும். இங்கே ஒரு ஆர்சி இருக்குது பாருங்கள், அங்கே ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஆகும். அப்போ இங்கே எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா வி கூட ஐஆருங்கிற ஃபார்முலா அப்படி போட்டிங்கன்னா ஐசி ஆர்சி. இந்த வோல்டேஜ் ட்ராப் ஆகிட்டு பேலன்ஸ் என்ன பண்ணும்? அது உள்ளே போகும். அதுதான் நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன கேட்டிங்கன்னா விசி கண்டுபிடிக்கிறான ஃபார்முலா. இதை மட்டும் எழுதுனா இப்போ அந்த டயக்ராமை போட்டு ஒரு 2 லைன் எழுதிட்டு இந்த ஈக்குவேஷன் மட்டும் எழுதிருங்க. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்புட் சிக்னல் உள்ளே கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல வீக் சிக்னலாக இங்கே கொடுக்குறோமா. இப்போ என்ன ஆகுனா நம்மளுக்கு அவுட்புட்டு இது அப்படியே தலைகீழாக வருதுடா. தலைகீழாக வர்றது பெருசாக வருது. அவ்வளோதான். ஸோ இப்படி கொடுக்குறது இப்படி வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்னென்ன நடந்துருக்குங்கிறத வார்த்தையாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து பாசிட்டிவ் இது நெகட்டிவ்னு எடுத்துப்போம். இப்போ வீனில் பாசிட்டிவ் நம்ம கொடுக்குறோம். பாசிட்டிவ் கொடுக்கும்போது இப்போ இது வந்து என்பிஎன் தானே. இப்போ நம்ம பாசிட்டிவ் கொடுக்கும்போது இது வந்து ஒரு ஃபார்வர்ட் பயஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். இந்த பேஸ் எமிட்டர் பேஸ் வந்து ஒரு ஃபார்வர்ட் பயஸ் மாதிரி இருக்கும். அப்போ கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். ஐபி இன்க்ரீஸ் ஆகும். ஐபி இன்க்ரீஸ்னால வெளியில் வரக்கூடிய ஐசி இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இங்கே வோல்டேஜும் இன்க்ரீஸ் ஆகும். அப்படியே கதையாக சொல்கிறாங்க பாருங்கள். ஃபார்வர்ட் பயஸு ஐபி இன்க்ரீஸ் ஆகுது. ஐபி இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த வரக்கூடிய அவுட்புட் கரண்ட் ஐசி இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் இங்கே வோல்டேஜ் ட்ராப் அதிகமாக இருக்குது. ஓகேவா? வோல்டேஜ் ட்ராப் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த கலெக்டருக்கு எமிட்டரில் விசி வேல்யூ குறையுது. ஓகேவா? விசி வேல்யூ குறைஞ்சி வரக்கூடிய அவுட்புட்டு நம்மளுக்கு நல்லா பெருசாக வருதுங்கிறாங்க. ஆனால் தலைகீழாக வருதுன்னு சொல்கிறாங்க. வேறு எதுவுமே கதை சொல்ல அப்படியே இதை சொல்லி முடிச்சிட வேண்டியதாண்டா. ஓகேங்களா? உள்ள இது ஃபார்வர்டில் இருக்கனால ஐபி இன்க்ரீசஸ், ஐசி இன்க்ரீசஸ். அதனால் இங்கே வோல்டேஜ் ட்ராப் ஆகுதான். வோல்டேஜ் ட்ராப் ஆகி அதுக்கேற்ற விசிஇ கம்மியாக இருக்குது. விசிஇ கம்மியான வோல்டேஜ் உள்ளே வருது. நம்மளுக்கு சிக்னல் ஈஸியாக வந்து இங்கே ரீச் ஆகிடுது அப்படிங்கிற கதையை சொல்கிறாங்க. அடுத்தது நெகட்டிவ்மா. இப்போ நெகட்டிவ் சிக்னல் உள்ளே வருதுன்னு வச்சுப்போம். இங்கே வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. அப்போ ஐபி டிக்ரீஸ் ஆகிரும். ஏன் டிக்ரீஸ்ன்னு சொல்கிறோம்? ஜீரோன்னு சொல்லிடலாம்ல. ஐபி 0 ஆகிரும். அதனால் கரஸ்பாண்டிங் ஐசி என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது, 0 ஆகுது. அப்போ இங்கே விசிசி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. முன்னாடியை விட இப்போ விசிசி இன்க்ரீஸ் ஆகுதுங்களா? விசிசி இன்க்ரீஸ் ஆகி என்ன ஆகுது? வரக்கூடிய சிக்னல் வந்து ஆம்பிளிஃபை ஆகி அப்படியே ஆப்போசிட்டாக கிடைக்குது. முன்னாடி குறைஞ்சிது, அதனால் இந்த சைடு கிடச்சிதான். இப்போ அதிகமாகுது, அதனால் அந்த சைடு கிடைக்குது. ஆனால் எப்பொழுதும் என்னாகும்? பீட்டா டைம்ஸ் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத கதை. நம்மளுக்கு டேரெக்ஷனுக்காக தான் இந்த பார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ நம்ம இங்கே கொடுக்கக்கூடியது இப்போ எப்படி கிடைக்கிது? இதுக்கு எவ்வளோ ஆங்கிள் வித்தியாசம்? இப்படி இருக்கிறது இப்படி தலைகீழாக கிடச்சிருக்கு. இப்போ எவ்வளோ வித்தியாசம் இருக்கும்? அவ்வளோதான். அந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் சொல்கிறாங்க. 180 டிகிரி ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் இது கிடைக்கிது. இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் 180 டிகிரி ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். நம்மளுக்கு பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா ஒரு பாயிண்ட்லேயே முடிஞ்சு போச்சுமா. நம்ம இன்புட் கொடுக்குறோம், அவுட்புட்டு பீட்டா டைம்ஸ் அதிகமாக வரும். டேரெக்ஷனுக்காக என்ன சொல்கிறேன்னா நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜ் இருக்குது, இங்கே உள்ள வோல்டேஜ் இருக்குது.
ஸோ ஃபஸ்ட்டு இந்த வோல்டேஜ் குறைஞ்சிருது, அதனால் கீழே வர மாதிரி காட்டுறாங்க. அடுத்து இந்த வோல்டேஜ் அதிகமானால மேலே வர மாதிரி காட்டுறாங்க. இது அப்படியே நான் வந்து புக்ஸில் காட்டிடுறேன் பாருங்கள். மறுபடியும் இந்த கொஸ்டின் வந்து புரியுது, ஈஸி தான்டா அது. இந்த டயக்ராம் மட்டும் கரெக்டாக போட்டு விட்ருங்க. ஆடியோ கிளியராக இருக்கடா? ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? ஓகேடா, ஓகே. அப்போ இந்த டயக்ராமை மட்டும் கிளியராக போட்டு விட்ருங்கடா. ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டர் போடுறீங்க, எல்லா காம்பனன்ட்ஸ் அலைட் காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் போடுறோம். நம்ம இன்புட் சிக்னல் கொடுக்குறோம், இங்கே அவுட்புட் வருது. அவுட்புட் எவ்வளோ சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சொல்லிக்காம பாருங்க. அவுட்புட்டு தான் ஐசி ஈக்குவல் டு பீட்டா டைம்ஸ் ஐபி. அப்போ பீட்டா டைம்ஸ் அதிகப்படுத்தி கிடைக்குது. இங்கே ரோல் பண்ணக்கூடிய ஆள் யாருன்னா இந்த விசி. இந்த விசியால் தான் இந்த டேரெக்ஷன்லாம் சேஞ்ச் ஆகுது. அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான் சொல்லியிருக்காங்க. நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து விசிசி, அங்கே ஆகக்கூடிய ட்ராப் வந்து ஐசிஆர்சி. அந்த ட்ராப்புக்கு ஏற்ற மாதிரி தான் எப்படி இருக்கும் அந்த வேல்யூ இருக்கும். அதை வந்து இங்கே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். என்னடா போச்சு? ஓகே, இந்த டயக்ராம் வச்சு டூரிங் த பாசிட்டிவ் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொன்ன அதே கதை தான். நம்ம இன்புட் சிக்னல் இன்க்ரீஸ் ஆகாத பாசிட்டிவ் எடுத்துட்டோம்ல, இன்க்ரீஸ் ஆனால் அது ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கும் ஜங்ஷனு. பேஸ் கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோ டைம்ஸு? பீட்டா டைமு. அப்போ அதனால் என்ன ஆகுனா ஆர்சி அக்ராஸாக கரண்ட்டு வோல்டேஜ்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் டிகிரீஸஸாக கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ், நம்ம அவுட்புட் சைடு இருக்கக்கூடிய கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ் டிகிரீஸ் ஆகுதுடா. இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இன்புட் சிக்னலு என்ன ஆகுது, ஆம்பிளிஃபை ஆகி கிடைக்குது. ஆனால் 180 டிகிரி ரிவர்ஸில் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே கிடைக்கும். இது அப்படியே நீ அப்படியே அங்கே ஆப்போசிட்டாக சொல்கிறீங்க. அங்கே என்ன சொன்னீங்க, இதை ஒரு இதை படித்தா போதும். இந்த ஒரு பேசேஜை படிச்சுட்டு இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக சொல்ல போகிற பாருங்க. பாசிட்டிவ் சைக்கிளுக்கு பதிலாக நெகட்டிவ் சைக்கிள். இப்போ வந்து நெகட்டிவ் சிக்னல் உள்ளே போகணும்னு வச்சுப்போம். அதாவது விஎஸ் வந்து டிகிரீஸ் ஆகுது. அப்போ அங்கே என்ன ஆகுது, ஃபார்வர்டு வோல்டேஜ் அக்ராஸ் அதாவது டிகிரீஸ் ஆகுதுமா. வோல்டேஜ் இன்புட் டிகிரீஸ் ஆகுது. தட் மீன் பேஸ் கரண்ட் டிகிரீசஸ். அங்கே இன்க்ரீஸ்ன்னு சொன்னால் இங்கே டிகிரீஸ்ன்னு சொல்கிறோம். அதனால் கலெக்டர் கரண்ட்டும் டிகிரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால் அங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுது. ஆர்சிக்கு அக்ராஸாக உள்ள பொட்டன்ஷியல் டிகிரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ ஃபைனலாக அந்த விசி தான் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அங்கே சொன்னதை நம்ம அப்படியே இங்கே ஆப்போசிட்டாக சொல்கிறோம். ஸோ இங்கேயும் வந்து 180 டிகிரி நம்மளுக்கு ஆம்பிளிஃபைடு கிடைக்குது. வேறு எதுவுமே அவங்க ரீசன் சொல்லலை. ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை முடிச்சிடுறாங்க. ஸோ இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஸோ இது லோயலா கேல கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லியிருப்பாங்க, அது வேணால் பார்த்துக்க வேண்டியதான் நம்ம. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிரான்சிஸ்டர் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஆம்பிளிஃபையராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் இட் கிளியர்மா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிரான்சிஸ்டர் ஆஸ் அன் ஆசிலேட்டர். ஓகேவா? நம்ம ஆம்பிளிஃபையர்னு பார்த்தோம்ல, சிக்னலை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ஆம்பிளிஃபையரு. ஆசிலேட்டர்னு என்ன கேட்டால் சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ண போகுது, அவ்வளோதான். நம்ம இப்போ ஹலோன்னு சொன்னால் ஹலோ அதுக்கேற்ற ஒரு வேவ் உருவாகுது பாருங்கள். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய சிக்னலை அதை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. இப்போ ஒரு டிசி எனர்ஜியை நம்மளுக்கு ஏசி எனர்ஜியாக எந்த ஃப்ரீக்வன்சியில் வேணுமோ, ஃபியூ ஹெர்ட்ஸ்லேருந்து மெகா ஹெர்ட்ஸ் வரைக்கும் அந்த ஃப்ரீக்வன்சியில் அதை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குமா ஆசிலேட்டர். இப்போ காரைக்கால் எஃப்எம்னா உங்களுக்கு என்ன நம்பர்மா ஞாபகத்துக்கு வரும்? காரைக்கால் அப்படின்னா என்ன ஞாபகத்துக்கு வரும்? 100.3 மெகா ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ 100.3 மெகா ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற வேவை அவங்க உருவாக்குவாங்க. அவங்க பேசக்கூடிய சிக்னல் இருக்குல்ல, பேசுகிறது இல்லை அவங்கள்ட்ட சாங்ஸ் வச்சுருப்பாங்க, ஏதோ ஒரு ஆடியோ கிளிப் வச்சுருப்பாங்க. அது என்ன பண்ணுவாங்க, அது ஒரு டிசி சோர்ஸாக இருக்கும். அந்த ஒரு சிக்னலை நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, ஏசி சிக்னலாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ரொம்ப தூரத்துக்கு அனுப்ப போகிறோம்ல, அப்போ ஒரு ஏசி சிக்னலாக ப்ரொடியூஸ் பண்ணேன். இப்போ பாருங்கள், நான் பேசியிருக்கிறது உங்களுக்கு அங்கே கேட்குதுல உங்கள் வீட்டில். எப்படி இப்போ என் மொபைல் ஃபோனு இந்த வேலையை பார்க்குது. இப்போ இந்த மொபைல் ஃபோனுக்குள்ளே என்ன இருக்குது, டிரான்சிஸ்டர் சர்க்யூட்ஸ்லாம் இருக்குது. நம்ம இப்போ தனித்தனியாக டிரான்சிஸ்டர் படிக்கிறோம். இப்போ ஐசின்னு ஒன்று வந்துருச்சு. அதில் பல டிரான்சிஸ்டரும் டயோடும் இருக்கும். ஆயிரக்கணக்கான டிரான்சிஸ்டர் டயோடு இருக்கும். ஆனால் இப்போ அந்த டிரான்சிஸ்டர் டயோடு தான் என்ன பண்ணுது, சிக்னலை ஆம்பிளிஃபை பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்ப போகுது. ஓகேங்களா? இப்போ சிக்னலில் 2 இதெல்லாம் சும்மா படிக்கணும்டா. இது ஜஸ்ட் 2 மார்க்ஸ் பார்த்துங்க. ஆசிலேட்டரில் 2 டைப் இருக்குது, வேவ்ஸில் 2 டைப் இருக்குமா, சைனூசாய்டல், நான் சைனூசாய்டல். ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி சைன் சேஃபில் இருந்துச்சுன்னா, சைன் காஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது பேர் சைனூசாய்டல். அப்படி இல்லாமல் இங்கே பாருங்கள், இது ஸ்கொயர் வேவ். இந்த மாதிரி வேவ் உருவாக்கலாம். கம்ப்யூட்டருக்குள்ளே இந்த மாதிரி வேவ் தான் நம்ம அனுப்ப போகிறோம். ஓகேவா? இது ஸ்கொயர் வேவு, இது வந்து ட்ரையாங்கிள் வேவு, இது வந்து ஷார்ட் டூத் வேவ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான வேவ்ஸாக இருக்குது
அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு உள்ளது மட்டும் சைனூசாய்டல், மீது எல்லாமே நான் சைனூசாய்டல். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த வேவ் வந்து நம்ம பாஸ் பண்ணி அனுப்புகிறோன்னு வச்சுங்க, அது அது என்ன ஆயிரும் போக போக இப்படியே ஆக்சுவலி நான் இப்படி வேவ் அனுப்புகிறேன், அது இப்படி போகும்போனா போகாது, போக போக அதோடய சிக்னல் வந்து வீக் ஆகிரும், போக போக குறைஞ்சிரும். ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறான்னா ஓடிக்கிட்டே இருக்க முடியும், கொஞ்ச நேரம் தான் ஓட முடியும், அதுக்கப்புறம் கால் வலிக்குது, நம்ம ஸ்பீடு நம்மளுக்கு அறியாமல் குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி சிக்னலோட இது ஆம்ப்ளிடியூட் குறைஞ்சிட்டே போய் பாருங்க. இந்த மாதிரி போகிறது டேம்டு. இது எங்கே பார்த்துருக்கோம், நம்ம 11லே இருக்கும்டா ஆசோலேஷன் தான் பார்த்துருக்கோம், டேம்டு அன்டேம்டு ஆசோலேஷன். இப்போ ஒரு ஆசிலேட்டரில் நம்ம வேவை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன பண்ணோம், இந்த மாதிரி டேம்டாக தான் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், அன்டேம்டாக மாற்ற போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு ஆக்சுவலி ஆசிலேட்டர் சர்க்யூட் எப்படி சார் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி இருக்கணும். இது ஒரு 3 மார்க். வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் த டிரான்சிஸ்டர் ஆசிலேட்டர், முக்கியமான 3 மார்க். டிரான்ஸை பொறுத்த வரைக்கும் 3 மார்க்கில் சுவிட்சு கேட்கலாம் அல்லது இதை கூட கேட்குறாங்க, பார்த்துங்க. ஒரு டிரான்சிஸ்டர் ஆசிலேட்டர் சர்க்யூட்னா, ஆசிலேட்டர்னால் என்ன இருக்கணும், மொத்தம் 3 இருக்கணுமா. ஒரு டேங்க் சர்க்யூட்டு, ஆம்பிளிஃபையர் சர்க்யூட். இப்போ முன்னாடி பார்த்தோம்னா ஆம்பிளிஃபையர் அதுவும் இருக்கணுமா, ஃபீட்பேக் இருக்கணுமா. ஏன்னா குறைய ஆம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஆம்பிளிஃபையர் சர்க்யூட் இருக்கணும், டேங்க் சர்க்யூட்டில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். 4th லெசனில் பார்த்தோம்னா இது அந்த எல்சி ஆசிலேஷன் அந்த மாதிரி ஒரு டேங்க் சர்க்யூட்டை வச்சு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அது குறையாமல் இருக்க ஆம்பிளிஃபையரு, அதை எடுத்து கொடுக்குறதுக்கு ஃபீட்பேக்கு. இந்த மாதிரி 3 விதமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது அப்படியே படமாக போட்டுருங்க. போன கொஸ்டின் பார்த்தோம்னா ஆம்பிளிஃபையரு, இதுக்குள்ளே அது இருக்கிற மாதிரி இமேஜ் பண்ணிங்க. ஒரு ஆம்பிளிஃபையர் இருக்கும். இப்போ இது என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு வீக் சிக்னலாக உள்ளே அனுப்புவோம், அது இப்போ ஏசி சிக்னலாக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதை ஒரு ஃபீட்பேக் சர்க்யூட் மூலிமா, அதுக்குன்னு ஒரு சர்க்யூட் இருக்கும், அந்த ஃபீட்பேக் சர்க்யூட் மூலிமா எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், திரும்பி அதே சர்க்யூட்குள்ளே கொடுக்குறோம், அந்த டேங்க் சர்க்யூட்குள்ளே. ஓகேவா? முதல்ல டேங்க் சர்க்யூட் தான் இருக்கும். இது பேர் தான் டேங்க் சர்க்யூட்ரா. ஒரு எல்லோ ஒரு சி இருக்குது பாருங்க, எல்சி ஆசிலேஷன். நம்ம ஒரு எனர்ஜியை கொடுத்தோம்னா எல்லுலேருந்து சிக்கு போகும், சிலேருந்து எனர்ஜி போகும். நம்ம படிச்சிருக்கோம்ல, அது எல்சி ஆசிலேஷன். சிலேருந்து எல்லுக்கு போகும், எல்லேருந்து சிக்கு போகும். அந்த ஆசிலேஷன் தான் வேவ்ஸாக உருவாகும். ஆனால் வீக் சிக்னலாக இருக்கிறத ஆம்பிளிஃபைல கொடுத்து ஆம்பிளிஃபை பண்ணுறோம். ஓகேங்களா? அது திருப்பி என்ன பண்ணுறோம், ஃபீட்பேக்காக டேங்க் சர்க்யூட்டில் கொடுக்குறோம். அதனால் எப்படி கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா சிக்னல் இப்படி கிடைக்குதா, இல்லாட்டி இப்படி தான் கிடைக்கும். பொதுவாக நம்ம ஒரு ஆசிலேட்டரை யூஸ் பண்ணோம்னா இப்படி தான் வேவ் கிடைக்கும். ஆனால் இது யூஸ்லெஸ்ஸு. நம்ம அந்த மாதிரியான அமைப்பில் ஒரு டேங்க் சர்க்யூட்டு, ஒரு ஆம்பிளிஃபையரு, ஒரு ஃபீட்பேக் இந்த மாதிரி வச்சோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டேபிளான ஒரு இது கிடைக்கும், அன்டேம்டு ஆசிலேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி அப்படியே வார்த்தையாக எழுதிக்க வேண்டியதான். இப்போ ஃபீட்பேக்னா என்னது, அதில் உங்களுக்கு தெரிஞ்சு தானே. சாரி, எங்கள் மேலே வருமா, எடுத்தோன்னே ஃபீட்பேக்னா டேங்க் சர்க்யூட்டு. டேங்க் சர்க்யூட்னா ஒரு எல்சி இருக்கும், இண்டக்டன்ஸு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். இதில் நம்ம டிசி சோர்ஸை கனெக்ட் பண்ணுறோம். இதில் எனர்ஜி என்ன ஆகிட்டு இருக்கும், ஆல்டர்னேட்டிவாக ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். இதனால் ஒரு டெஃபினைட் ஃப்ரீக்வன்சியில் வேவ்ஸ் உருவாகும். ஓகேவா? அந்த வேவ் வந்து வீக்காக இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையரில் அதை கொடுக்குறோம். இப்போ வீக் சிக்னல், அதான் டேங்க் சர்க்யூட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வீக் சிக்னல் அதை கொடுக்குறோம். ஓகேவா? அந்த ரெக்யூர்ட் அவுட்புட் இஸ் சப்ளைட் பை த ஆம்பிளிஃபையர். நம்மளுக்கு தேவையான அவுட்புட் இந்த ஆம்பிளிஃபையரில் கிடைக்கும். ஆனால் அது என்ன ஆயிரும், போக குறைஞ்சிரும். அது குறையாமல் இருக்கிறதுக்காக அவுட்புட்டோட ஒரு அவுட்புட், அந்த சர்க்யூட் யூஸ் டு ஃபீட் போர்ஷன் ஆஃப் த அவுட்புட் ஆஸ் அ இன்புட் இஸ் கால்டு ஃபீட்பேக் நெட்வொர்க். அவுட்புட்டை எடுத்து திருப்பி இன்புட்டாக கொடுத்தோம்னா அது பேர் ஃபீட்பேக்மா. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வந்து வெளியில் உள்ள அவுட்புட்டை கொஞ்சம் எடுத்து அப்படியே கனெக்ட் பண்ணிடுவாங்க சர்க்யூட்டு. அதனால் நம்மளுக்கு என்ன ஆகும், அவுட்புட்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்ட்டுருக்கும், அழகாக கிடைக்கும். அப்போ என்ன கொடுக்கணும்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக்கு. 2 விதமான ஃபீட்பேக் இருக்குதுப்பா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அவுட்புட்டை எடுத்து திருப்பி இன்புட்டாக கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது இன்புட்டு இன்க்ரீஸும் ஆகலாம், இன்புட்டு குறையவும் செய்யலாம். இன்புட் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அது பேர் பாசிட்டிவ் ஃபீட்பேக்கு, குறைஞ்சிருச்சுன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக். ஓகேவா? அதான் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. ஸோ இது ஒரு 3 மார்க்குப்பா. இது வரைக்கும் எழுதுனா போதும். வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஆசிலேட்டர், அதை ஜஸ்ட்டு படிச்சிங்க. இது ஒரு ஒர்க்கிங் சொல்லி கதை சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு சேம் ஃப்ரீக்வன்சி வரும். அந்த ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா F = 1/2π√LC. அவ்வளோதான், அதில் வேறு எதுவுமே கிடையாது. இது மாதிரி ஜஸ்ட்டு ஒரு கதை மாதிரி சொல்லியிருக்காங்க. இது 5 மார்க்கில் நீங்கள் படிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 3 மார்க் அது பார்த்துங்க. இதில் முக்கியமானது ஒரு 2 மார்க்ப்பா. ஃபர்கூசன் கண்டிஷன் ஃபார் சஸ்டைன்ட் ஆசிலேஷன். அது நம்ம சஸ்டைன்ட் ஆசிலேஷனு இதுதான். எந்த ஆமாம் அன்டேம்டாக வரணும், எந்த எனர்ஜி லாஸ் இல்லாமல் கரெக்டாக. இப்போ 100.3னா 100.3 வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ இது வரதுக்கு கண்டிஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் சொல்லிக்காங்க பாருங்கள். இந்த 3 பாயிண்ட்டு முக்கியமான 2 மார்க்கில்
நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் எப்படி இருக்கணும், பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக இருக்கணும். நம்ம அவுட்புட் எடுத்து இன்புட்டாக கொடுப்போம்ல, இன்புட்டோட வேல்யூ அதிகமாகி நம்மளுக்கு அவுட்புட் வந்து அதிகமாகி வரணும். ஸோ இப்போ பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக இருக்கணும். அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட்டு 0 டிகிரி ஆர் 2π டிகிரி வித்தியாசம் இல்லாமல் அப்படியே இருக்கணுமா ஃபேஸ் ஷிஃப்ட்டு. த லூப் ஃபேஸ் ஷிஃப்ட் மஸ்ட் பி 0 டிகிரி ஆர் இன்டகிரல் மல்டிப்ளை 2π. 2πனால 0 டிகிரி தானே, ஓகேவா? அப்போ நம்ம அவுட்புட் எடுத்து இன்புட்டாக கொடுப்போம்ல, அப்போ இதுவும் அதுவும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகிடணும். இப்போ எந்த வித்தியாசமும் இருக்கக்கூடாது. அப்படியே தான் வரணும். மாறி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு சிக்னல் அந்த யூஸ்லெஸ்ஸாக போயிடும். அப்புறம் நம்மளுக்கு கெயின் வந்து யூனிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அவுட்புட் எடுத்து திருப்பி உள்ள கொடுக்குறோம்ல, அதே தான் திருப்பி நம்மளுக்கு வரணும். அப்போ ஏபிட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம போடுறோம். சரிங்களா? இது ஒரு முக்கியமான 2 மார்க்டா. இதே 1 மார்க்கில் கேட்டுருக்காங்க. பர்கர்ஸ் கண்டிஷன் ஏபிட்டா ஈக்குவல் டு 1, ஏபிட்டா லெஸ் தென் 1, கிரேட்டர் தென் 1, ஈக்குவல் டு 0. இதை கூட 1 மார்க்கில் கேட்டுருக்காங்க. அதனால் இந்த ஏரியா மட்டும் பார்த்துங்க. அந்த ஆசிலேட்டர் எங்கெல்லாம் சார் யூஸ் பண்ணுறாங்க, நமக்கு தேவையான பீரியாடிக் சைனூசாய்டல் வேவ் ஃபார்மை உருவாக்குறாங்க. ஜெனரேட் RF கேரியர்ஸ், அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சி. இப்போ நம்ம ரேடியோ கேட்குறோம்ல, அந்த கேரியர் வேவ்மா, அது பேர் கேரியர்னு சொல்லுவாங்க. நான் பின்னாடி எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வேவை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஆடியோ டோன்ஸு சாங்ஸை உருவாக்குறதுக்கு. அப்புறம் கிளாக் சிக்னல், ஒரு சர்க்கியூட்டில் ஒரு சிக்னலை நம்ம அனுப்புவோம், உள்ள கண்ட்ரோல் பண்ணுவோம்ல 0 1ன்ட்டு, அந்த மாதிரி சிக்னலையும் இதை வச்சு அனுப்புகிறாங்களாம். ஒரு ஸ்வீப் சர்க்கியூட்னு டிவி செட் அண்டு சிஆர்ஓனா கேத்தோட்ரே டியூப்மா, அதுதான் சிஆர்ஓ. அப்படி கேத்தோட்ரே ஆசிலியோஸ்கோப், அதை வேவை உருவாக்குறது தான் சிஆர்ஓ. ஸோ இந்த மாதிரி இதிலலாம் அதை ஆசிலேட்டரை யூஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்துங்க. அப்புறம் இதை வச்சு ஒரு சம்மு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான சம்மு. டேரக்ட் கொஸ்டின் தான். ஃப்ரீக்வன்சியை கொடுத்துட்டு எவ்வளோ கெப்பாசிட்டன்ஸ் இருக்குன்னு கேட்குறான். இப்போ ஃபார்முலா வரைய ஸ்கொயர் பண்ணி மாற்றி விட்ருங்க. டேரக்ட் கொஸ்டின் தான், அடிச்சு விட்ருலாம். ஓகேவா? 500 கிலோஹெர்ட்ஸ்க்கு வரதுக்கு இந்த ஆன்சரு, 1500 கிலோஹெர்ட்ஸ் வரதுக்கு இந்த ஆன்சரு. ஸோ அப்படிங்கிறத போடுறாங்க. நம்ம இந்த கெப்பாசிட்டர் ரேஞ்ச் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சரு 75லேருந்து 6760 பிகோஃபார் நம்ம வச்சோம்னா 500லேருந்து 1500 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் நம்ம ஃப்ரீக்வன்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான்ப்பா அந்த டிரான்சிஸ்டருக்குள்ளே இருக்குது. ஸோ டிரான்சிஸ்டர் பார்ட் ஓவர்.